உங்களுக்கு படர்தாமரை இருந்து அதுக்கு மேல இந்த ஒரு ஆயின்மெண்ட்டை மட்டும் தெரியாம போட்டுட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா க்ளோஸ். அதுக்கப்புறம் அந்த பாடி ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிடும். ட்ரீட் பண்றது ரொம்ப கஷ்டம். நான் யூடியூப் வீடியோல ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் பத்தி பேசியிருந்தேன். அது கீழே ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு, டெர்மிஃபை அப்படின்னு ஒரு கிரீம் இருக்கு, அதை 150 ரூபாய் கொடுத்து கடையில வாங்கினாலே போதும், 2-3 நாள் யூஸ் பண்ணாலே ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் கம்ப்ளீட்டா கிளியர் ஆகும்னு சொல்லியிருக்காரு. பட் இங்க தான் பிரச்சனையே. இந்த டெர்மிஃபை அப்படிங்கிற கிரீம் ஒரு ஸ்டீராய்ட் காம்பினேஷன் கிரீம். யூஸ்வலா ஸ்டீராய்ட் கிரீம் நம்ம ஸ்கின்ல, அதுவும் எஸ்பெஷலி ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் மேல நீங்க அப்ளை பண்ணும்போது அந்த இடத்துல நல்லாவே கண்ட்ரோல் ஆயிடும். நீங்களும் இன்ஃபெக்ஷன் நமக்கு கம்ப்ளீட்டா கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைப்பீங்க. ரீசன் என்னன்னா, ஸ்டீராய்ட் கிரீம் அந்த இடத்துல இருக்கிற எதிர்ப்பு சக்தியை கம்மி பண்ணி வைக்கும். சோ தட் உங்களுக்கு இட்சிங் கண்டிப்பா இருக்காது. பட் நாம என்ன நினைப்போம், இன்ஃபெக்ஷன் சரியாயிடுச்சுன்னு. பட் ஆக்சுவலா அங்க எதிர்ப்பு சக்தி கம்மி ஆகிறதுனால உள்ள இருக்கிற ஃபங்கஸ் நிறைய வளர்ந்துட்டே போகும். இன்ஃபெக்ஷன் பக்கத்துல ஸ்ப்ரெட் ஆயிட்டே போகும். பட் இது நமக்கு எப்ப தெரியும்னா, ஓகே நமக்கு சரியாயிடுச்சு, நீங்க அந்த கிரீமை ஸ்டாப் பண்ணுவீங்க இல்லையா, அடுத்த நாளே அரிப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். சோ உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குன்னா இமிடியேட்டா அந்த ஸ்டீராய்ட் கிரீம் அப்ளை பண்றதை ஸ்டாப் பண்ணுங்க. ப்ராப்பரா ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி உங்களுக்கான ப்ராப்பர் ஆன்டி ஃபங்கல் ஆயின்மெண்ட் அண்ட் டேப்லெட்ஸ் எடுத்தீங்கன்னா இந்த இன்ஃபெக்ஷனை நம்மளால ஸ்டார்டிங்லேயே கம்ப்ளீட்டா கியூர் பண்ண முடியும். ஒன்ஸ் பாடி ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப காம்ப்ளிகேட் ஆயிடும்.